இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். ஒரு ஆமீன் சொல்லுங்க. மறுபடியும் இந்த வார்த்தையை சொல்றேன். நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். அல்லேலூயா. இந்த இடத்தில் நீங்க கவனிங்க. நான், என், எனக்கு சிங்குலரா இருக்கும் அந்த வார்த்தை. நான், என், எனக்கு. அங்கே இந்த இடத்துல அன்னாளோடு இணைத்து சொல்லுவதற்கு ஒரு நபர் இல்லை. எங்களுக்கு செய்தார், நாங்கள் கண்டோம், நாங்கள் அனுபவித்தோம், அப்படி ஒன்றும் இல்லை. என் விண்ணப்பத்தின்படி எனக்கு, எனக்கு, எனக்கு. அப்போ இந்த இடத்தில் அன்னாள் இவ்வளவு தெளிவாக சொல்லுவார்கள் என்று சொன்னால், இந்த அம்மாவினிடத்தில் நான் கற்றுக்கொள்ளுகிற ஏதோ ஒரு காரியம் இருக்கிறது. அல்லேலூயா. இந்த நான், எனக்கு என்ற இடம் வருகிற இடத்தில் எல்லாம் உங்கள் பெயரை இணைத்து ஒன்று வாசித்து பாருங்கள். அல்லேலூயா. நீங்க மௌனம். சிலர் இதை வாசிச்ச உடனே சிரிப்பு வந்திருக்கும். சிலர் அப்படியே பார்ப்பாங்க, இதுல என்ன சொல்ல சொன்னார் இந்த மனுஷன். அதாவது என்னுடைய நோக்கம், நீங்கள் கர்த்தரிடத்தில் கேட்கிற உங்கள் விண்ணப்பத்திற்கு உங்களுக்கு பதில் உண்டாகட்டும் என்று வாழ்த்துகிறேன். அல்லேலூயா. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா இல்லையா? அந்த அம்மா எதற்காக ஜெபித்தார்களோ அதை அவர்கள் அனுபவித்தார்கள். பாருங்க, நம்ம ஜெபிக்கிறோம், நம்ம பிள்ளைகள் அனுபவிக்கிறது அல்ல. நான் ஜெபிக்கிறேன், என் குடும்பம் அனுபவிக்கிறது அல்ல. நான் ஜெபிக்கிறேன், பலனை நானே அனுபவிக்கிறேன். நான் ஜெபிக்கிறேன், என் பலனை நானே அனுபவிக்கிறேன். அந்த கான்செப்ட்ல இந்த இடத்தை பாருங்க. அன்னாள் எதற்காக ஜெபித்தார்களோ அதே பலனை அவர்களே அனுபவித்தார்கள். அன்னாள் எதற்காக ஆண்டவரிடத்தில் வேண்டிக் கொண்டார்களோ அதை அவர்களே பெற்றுக்கொண்டார்கள். அதுபோல இந்த காலை பொழுதில் தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறேன், உங்கள் விண்ணப்பத்தின்படியே உங்களுக்கு கர்த்தரால் கட்டளையிடப்படுவதாக, கர்த்தரால் கட்டளையிடப்படுவதாக. அல்லேலூயா. இதுக்கு மேலே இன்னொரு வார்த்தை சொல்லலாம். நீங்க இதுக்கு மேலே கான்ஃபிடென்ட்டா அந்த வார்த்தையை சொல்லுவீங்கன்னா உங்க பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்த்து அப்படியே உங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லுங்க. அல்லேலூயா. ரைட். சரி, இந்த இடத்துல இது முழுக்க முழுக்க அன்னாளுக்கு தான் செட் ஆகும். அன்னாளுக்கு தான் செட் ஆகும். எப்படின்னு சொல்லு. இது என்னன்னா, இன்னொருவருடைய ஜெபத்தை நாடுகிறவர்களுக்கு இந்த வசனம் செட் ஆகாது. தான் ஜெபிக்க கற்றுக்கொண்டவர்களுக்கு மட்டும்தான் அந்த வசனம் செட் ஆகும். சிலரை நீங்க கவனிங்க, அவங்க ஜெபம் பண்ண மாட்டாங்க, ஆனா மற்றவர்கள் அவர்களுக்காக ஜெபிக்க வேண்டும் என்பதில் அதிக ஆர்வம் காட்டுவாங்க. பிரதர், எனக்காக ஜெபம் பண்ணிக்கிடுங்க பிரதர். சிஸ்டர், எனக்காக ஜெபம் பண்ணிக்கிடுங்க சிஸ்டர். பாஸ்டர், எங்களுக்காக நீங்க என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு மற்றவர்களுடைய ஜெபத்தின் மேல் அதிக ஆர்வம் காட்டுகிறவர்களுக்கு இது செட் ஆகாது. ஏன்னா இந்த அம்மா யாரிடத்திலையும் ஜெபிக்க சொல்லலை, யாருக்கும் ஜெப குறிப்பு அனுப்பலை. இவங்க ஜெபித்தார்கள், இவர்கள் பலன் கண்டார்கள். அல்லேலூயா. அப்போ நம்முடைய சபைகளில் இருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் குறித்து ஆவியானவருடைய விருப்பம் என்ன தெரியுமா? ஜெபத்தை விரும்புகிறவர்களாய் மட்டுமல்ல, ஜெபிக்கிறவர்களாக இருப்பதை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமென். ஜெபத்தை விரும்புகிறவர்களாய் மட்டுமல்ல, எல்லாருமே விரும்புகிறோம், ஆனால் சிலர் விரும்புகிறாங்க இன்னும் ஜெபிக்கணும், இன்னும் ஜெபிக்கணும்னு விரும்புகிறாங்க. யாராகிலும் எனக்கா ஜெபிக்கணும்னு விரும்புகிறாங்க. ஆனால் அவர்கள் ஜெபிக்கிறதில் அதிக ஆர்வம் காட்டுவது இல்லை.
ஆனா கர்த்தர் இந்த காலை பொழுதிலே உங்களை பார்த்து சொல்லுகிற வார்த்தை, ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் அவர் ஜெபிக்க கர்த்தர் கிருபை தருவாராக. இந்த காலை நேரத்தில் ஒரு ஸ்தோத்திரம் சொல்லிருங்க. அந்த வார்த்தைக்கு ஒரு ஸ்தோத்திரம் சொல்லிருங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே சொல்லுங்க. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அது அப்படியே ஆகட்டும். அவர் ஜெபிக்கிற கிருபை, அவருக்கு ஜெபிக்கிற கிருபை, அவருக்கு ஜெபிக்கிற கிருபை, ஜெபத்தை விரும்புகிற ஒரு இருதயமும் ஜெபிக்கிற கிருபையும் உண்டாவதாக. ஜெபத்தை விரும்புகிற இருதயமும் ஜெபிக்கிற கிருபையும் உண்டாவதாக. ஒரு அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, இப்போ பைபிள் இந்த இடத்தில் அன்னாளுடைய ஜெபத்தை குறித்து நாம் படித்தாலும், ஒவ்வொரு ஜெபத்திற்கு பின்னும் ஜெபம் செயல்பட வேண்டுமானால் விசுவாசம் மறைந்திருக்க வேண்டும். பைபிள் சொல்லுது, விசுவாசியாமல் ஏதொரு நன்மையும் நம்மால் அனுபவித்து கொள்ள முடியாது. நீங்கள் ஜெபம் பண்ணும் பொழுது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்ளுவோம் என்று விசுவாசியுங்கள். அப்போ ஒரு ஜெபம் ஒரு வீட்டில் செயல்படுகிறது என்றால் அந்த ஜெபத்திற்கு பின் விசுவாசம் செயல்பட்டு இருக்கிறது என்று அர்த்தம். ஜெபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செயல்பட்டு இருக்கிறது என்றால் அந்த ஜெபத்திற்கு பின் விசுவாசம் செயல்பட்டு இருக்கிறது என்று அவசியம். மறுபடியும் சொல்லுகிறேன், ஜெபம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் செயல்படுகிறது என்றால் அவனுக்கு பின், அதற்கு பின் விசுவாசம் செயல்படுகிறது என்று அர்த்தம். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சரி, இப்போ நம்ம மறுபடியும் எங்கே வருவோம்? அன்னாளுடைய விசுவாசம். இதுக்கு நீங்கள் டைரக்ட் ஸ்பீச்சில் ஒரு வசனத்தை நீங்கள் எடுத்துக்கிடவே மாட்டீங்க, எடுக்க முடியாது. ஆனால் இன்டைரக்டாக எடுத்தோம்னு வைங்க, ஒவ்வொரு வசனத்திலையும் அன்னாளுடைய விசுவாசம் மறைந்து செயல்படுகிறதை நம்மால் உணர முடிகிறது. அப்போ அன்னாளிடத்தில் நான் கண்ட ஒரு விசுவாசம் என்ன அப்படின்னா, நம்ம 1ஆம் அதிகாரத்தினுடைய 10வது வசனத்தை வாசித்து 11ஆம் வசனத்தை பாருங்க. 11 இணைந்து வாசிப்போம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால். அவ்வளவுதான். இந்த இடத்துல அடியாள் என்ற பதம் எத்தனை முறை பயன்படுத்தப்படுகிறது எனக்கு கவனிங்க. அடியாள் என்ற வார்த்தை எத்தனை முறை பயன்படுத்தப்படுகிறது? இந்த வசனத்தில் சொன்னேன், உம்முடைய 3 முறை பயன்படுத்தப்படுகிறது. இந்த வார்த்தையை நீங்க கவனிச்சீங்கன்னா, அடியாளின் சிறுமையை பார்க்கணும், அடியாளை மறவாமல் நினைத்தருளி. அடுத்த வார்த்தை இருக்கு, உம்முடைய அடியாளுக்கு, உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்கணும். ஆனா அது எனக்கு தான் பிறக்கணும். கவனிங்க, எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை பிறக்கணும் என் வீட்டில். ஆனா அது யாருக்கு பிறக்கணும்? எனக்குத்தான் பிறக்கணும், எனக்குத்தான் பிறக்கணும். அப்ப நீங்க கேட்கலாம், பாஸ்டர் இது ஏன் இந்த வார்த்தையை அழுத்தமா சொல்றீங்க? சொல்றேன், நீங்க நல்ல கவனிங்க. அன்னாளுடைய விசுவாசம் எதன் மேல்? ஒன்று தன்மேல் அல்லது தன் சரீரத்தின் மேல் இருக்கிறது. எனக்கு நீர் ஒரு ஆண் பிள்ளையை தர வேண்டும். எனக்கு அநேகருடைய இன்றைய கால நிலைகளில் கவனிக்கும் பொழுது உங்களை என்னால் விசுவாசிக்க முடிகிறது, ஆனால் என்னை என்னால் விசுவாசிக்க முடியல. பைபிள்ல நீங்க நினைச்சு பாருங்க, தன்னை தான் விசுவாசிக்க தவறினவர்கள் அதிகமான பேர். என்னால் இதை செய்ய முடியும் என்று விசுவாசிக்க தவறினவர்கள் பலரும் உண்டு. ஒன்னு யோசிங்க, இந்த இடத்துல உங்களுக்கு ஞாபகத்திற்கு வருகிறதா,
தன்னுடைய 75வது வயதில் அபிரகாமை கர்த்தர் என்ன செய்கிறார்? அழைக்கிறார். குழந்தை இல்லை. 25 ஆண்டுகள் பயணிக்கிறார்கள் குழந்தை இல்லாமல் விசுவாச வாழ்க்கையில். ஏறத்தாழ அபிரகாமனுடைய 86வது வயதில் இருக்கலாம். 86வது வயதிற்கு பின் சாராயினுடைய இருதயத்தில் ஒரு எண்ணம் உண்டாகிறது. இனி நமக்கு அல்லது இனி எனக்கு ஒரு குழந்தை பெற்றுக்கொள்வது என்பது சாத்தியம் இல்லை. அப்ப தன் சரீரத்தின் மேலுள்ள விசுவாசம் சாராய்க்கு என்ன செய்கிறது? குறைகிறது. அந்த வார்த்தையை கவனிச்சிங்களா? எனக்கு இனி ஒரு பிள்ளை பிறக்குமா என்ற கேள்வி அவர்களுக்குள் எழும்பினதுனால தான் தன் சரீரத்திற்கு பதிலாக இன்னொரு சரீரத்தை கொண்டு அபிரகாமுக்கு முன்னால நிறுத்துறாங்க. அந்த சரீரத்தினுடைய பெயர் என்ன? அந்த சரீரத்தின் பெயர் என்ன? ஆகார். ஆமாவா இல்லையா? இவர்களுக்கு ஒரு கட்டத்தில் தன்மேல் உள்ள விசுவாசம் குறையுது. தன்மேல் உள்ள விசுவாசம் குறையுது. என்னால இனி இதை செய்ய முடியாது. அப்படி வரும் பொழுது எனக்கு பதிலாக இன்னொருவர். ஆனா அந்த விஷயத்துல சாராளை விட அன்னாளை நான் உயர்வாக சொல்லுவேன். அல்லேலூயா. சாராயை விட அன்னாளை உயர்வாக சொல்லுவேன். ஏன்னா ஆண்டவரே, யாரோ ஒருவர் பெற்ற பிள்ளைக்கு நான் அம்மாவாக விரும்பல, நாம் பெக்கிற பிள்ளைக்கு அம்மாவாகணும். தன் சரீரத்தின் மேல் தன்மேல் ஒரு விசுவாசம் இருந்துச்சு. என்னால் இதை செய்ய முடியும், என்னால் இதை செய்ய முடியும். ஒரு அல்லேலூயா. என் அன்பு பிள்ளைகளுக்கு சொல்லுகிறேன், இந்த விசுவாசம் தவறி போன பலரும் உண்டு. இந்த அன்னாளை போல் இல்லாத பலரும் உண்டு பைபிள்ல. மோசே ஆண்டவர் ஊழியத்திற்கு அழைக்கிறார். மோசே ஊழியத்திற்கு அழைக்கும் பொழுது இதே கான்செப்ட்ல மோசையை பாருங்க. அவர் என்ன சொல்லுகிறார்? வேற யாரையாகிலும் அனுப்பும். அப்படின்னு என்ன அர்த்தம்? தன்மேல் அவருக்கு விசுவாசம் என்ன செய்திருக்கிறது? என்னால் இதை செய்ய. இதுதானே நம்ம பலருடைய பிரச்சனையும். என்னால முடியாது பிரதர், என்னால முடியாது பிரதர், என்னால முடியாது பிரதர். சிஸ்டர் ஊழியம் செய்யுங்க. என்னால முடியாது பாஸ்டர். ஏன் இந்த சண்டே ஸ்கூல் ஊழியத்தை செய்யுடு. என்னால முடியாது பாஸ்டர். அதற்கு அறிவு இல்லை பாஸ்டர். உனக்கு என்னைக்கு தான் இருந்துச்சு அறிவு, இன்னைக்கு மட்டும் இல்லாம போறதுக்கு. நான் சொல்றது உங்களுக்கு புரியுது இல்லையா? கர்த்தர் சில மனிதர்களை அழைக்கும் பொழுது, கர்த்தர் சில காரியங்களை செய்யும் பொழுது, கர்த்தர் நமக்கு சில வாய்ப்புகளை தரும் பொழுது, இந்த விசுவாசம் இல்லாததுனால தான் கர்த்தரால் கொடுக்கப்படுகிற அநேக தருணங்களை பலர் இழந்து கொண்டிருக்கிறார்கள். என்னால் முடியாது, என்னால் முடியாது, நான் தகுதி இல்லை, நான் தகுதி இல்லை. அல்லேலூயா. உங்க வாழ்க்கையில் இப்படி ஏதேனும் தருணங்கள் தவற விட்டு இருக்கப்படுகிறதா? இந்த ஊழியம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு, இந்த பிசினஸ் பண்ணுவதற்கு ஒரு வாய்ப்பு, இந்த இடத்துல ஜெபிக்கிறதற்கு ஒரு வாய்ப்பு, இந்த இடத்துல இதை செய்வதற்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஆனா நான் என்ன சொல்றேன்? இதற்கு நான் தகுதியானவன் அல்ல, இதற்கு நான் தகுதியானவன் அல்ல, இதற்கு என் குடும்பம் தகுதியானது அல்ல. ஆனா ஆண்டவர் சொல்லுகிறார், அப்படி அல்ல ஒரு தேவனுடைய பிள்ளை இருக்க வேண்டியது. எதை விசுவாசிக்கிறோமோ இல்லையோ, என்னை விசுவாசிக்க நான் தவறினால் எனக்கு எதிர்காலமே இல்லை. நான் சொல்லுது உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. நான் என்னை விசுவாசிக்க தவறினால் எனக்கு எதிர்காலமே இல்லை. இந்த அம்மாவினிடத்தில் நான் கற்றுக்கொண்ட பாடம் அதுதான். நான் அது அப்படியே பவுலடியாரிடத்தில் திரும்பின பொழுது அவர் எனக்கு ஒரு விடை சொல்லுகிறார். என்னால முடியாது, ஆனா என்னால் முடியும். அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு வார்த்தை அழகா சொல்லுவார். என்னால முடியாது,
ஆனா என்னால முடியும். எப்படி? என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே. ஆனா உண்மையிலே என்னால இந்த ஊழியத்தை செய்ய என்னால முடியாது. இந்த வீட்டில் வாழ என்னால முடியாது. இந்த வீட்டில் ஒரு விசுவாச வாழ்க்கை செய்ய என்னால முடியாது. இந்த இடத்துல ஊழியம் செய்ய என்னால முடியாது. நான் தனியாக இருந்தால் என்னால முடியாது. எனக்கு கிருபை இல்லாத இருந்தார் எனக்கு முடியாது. ஆண்டவர் என்னை அபிஷேகம் பண்ணாமல் இருந்தார் என்னால முடியாது. என்னால் முடியாது. கர்த்தர் எனக்கு துணை புரியாமல் இருந்தார். ஆனா என்னால முடியும். எப்பொழுது? கர்த்தர் என்னை பலப்படுத்துவாரானார். கர்த்தரின் குடும்பத்தை பலப்படுத்துவாரானார். அல்லேலூயா. அப்ப அப்போஸ்தலன் பவுல் எனக்கு இன்னொன்று சொல்லி கொடுக்கிறார். என்னை பலப்படுத்த ஒருவர் என்னோடு இருந்தால் என்னால் செய்ய முடியும். அப்ப இன்றைக்கு அன்னாளுடைய விசுவாசம் என்னில் ஆரம்பிக்கணும். எப்படி? ஆண்டவரே, இந்த சமுதாயத்தில் சில வெற்றியான காரியங்களை நடப்பிக்க என்னால் முடியும், என்னால் தான் முடியும். எத்தனை பேர் அல்லேலூயா சொல்ல முடியும்? என்னால முடியும், என்னால முடியும். நான் ரட்சிக்கப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, என்னால முடியும். அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவ பிள்ளை, என்னால முடியும். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார், என்னால முடியும், என்னால முடியும். நான் தான் அதை செய்வேன், நான் தான் அதை செய்வேன். என்னை கொண்டு தான் கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, ஆமென். சில சின்ன பிள்ளைகளுக்கு நம்ம சில விசுவாசமான வார்த்தைகளை சொல்லி அவங்கள உற்சாகப்படுத்தும் பொழுது சொல்லுவாங்க, என்னால முடியாது பாஸ்டர், நான் அதற்கு தகுதி இல்லை, நான் அதற்கு தகுதி இல்லை, நான் அதற்கு தகுதியானவன் இல்லை. ஆனால் இன்றைக்கு காலை பொழுதிலே அன்னாளிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட பாடம், அன்னாள் தன்மேல் உள்ள விசுவாசத்தை தவறவிடவில்லை. ஆமென். தன்மேல் உள்ள விசுவாசத்தை தவறவிடவில்லை. எந்த காலத்திலும் அவர் கிருபை தர போதுமானவர், எந்த காலத்திலும் நம்மை நிலைநிறுத்த போதுமானவர். முதிர் வயதானாலும் சரி, இளமையானாலும் சரி, உதவி செய்வது அவருக்கு லேசான காரியம். அல்லேலூயா. படித்தவர்களானாலும் சரி, படிப்பறிவில்லாதவர்களானாலும் சரி. அதான் பைபிள் சொல்லுது, பலன் உள்ளவனுக்காகிலும் பலன் அற்றவனுக்காகிலும் உதவி செய்வது லேசான காரியம், லேசான காரியம். அப்ப இன்னைக்கு நான் ஒன்று புரிந்து கொள்ளுகிறேன். ஆமென். சில காரியங்களை என்னால் செய்ய முடியும், முடியும். நீங்க உங்களை நம்புங்க. ஆண்டவரை நம்பிட்டு உங்களை நம்பாம இருந்தா உங்களுக்கு ஒன்றும் நடக்காது. அல்லேலூயா. ஆண்டவர் நம்புறேன், ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்வார்னா யாரை கொண்டு செய்வார்? அப்ப உங்க மேல நீங்க நம்பணுமே. என்னை கொண்டு கர்த்தர் ஏதாவது செய்யணும்னா நான் என்ன நம்பணும்? முதல்ல நான் செய்வேன், என்னால முடியும், என்னால முடியும், என்னால முடியும், நான் இதை செய்வேன், நான் இதை செய்வேன். கர்த்தர் எனக்கு கிருபை தருவார். என் கூட கர்த்தர் இருந்தால் இதை எங்களால் செய்ய முடியும், முடியும், முடியும். அல்லேலூயா, ஆமென். மோசே 10 பேரை கானானை வேவு பார்க்க அனுப்புறார். 12 பேர் அனுப்புறார். 10 பேர் சொல்றா நம்மால முடியாது, நம்மால முடியாது, நம்மால முடியாதுன்ற. 2 பேர் சொல்லுதா, எல்லாம் நம்ம செய்யாம வேற எவன் செய்ய போறான், நம்மால தான் முடியும்ன்றான். எது நடந்துச்சு? 2 பேர் சொன்னதுதான் நடந்துச்சு. இல்ல, அவன் நல்ல கவனிங்க. 10 பேர் அவனை பெருசா நினைச்சான், 2 பேர் நம்மளை பெருசா நினைச்சான். நம்ம அநேகர் அப்படித்தான். அடுத்தவனை பெருசா நினைக்கிற நம்மளுடைய மேன்மை நமக்கு தெரியல, அதான் பெரிய பிரச்சனை நமக்கு. அல்லேலூயா. ஐயா, ஆண்டவர் நம்மளை நம்புற, ஆனா நம்மளை நம்ப மாட்டோம். பைபிள் சொல்லுது, உண்மை உள்ளவன் என்று எண்ணி இந்த கனமான வேலைக்கு என்னை ஏற்படுத்தின கர்த்தர் அவர் என்ன நம்பி இருக்கார். மோசேட்ட வந்து நீ இதை செய்யனா, என்னாலெல்லாம் முடியாது, வேற இவனை அனுப்புன்ற. அப்ப நீ என்னைக்கு தான் உன்னை நம்ப போற? அப்படி இருக்கக்கூடாது. முதல்ல அன்னால மாதிரி இருக்கணும். எம்மா உங்களால முடியும், நீங்க 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 உங்களை நம்புங்க. அல்லேலூயா. நான் செய்வேன், நான் செய்வேன்.
நான் செய்வேன், நான் நிற்பேன், நான் நிற்பேன், நான் ஜெயிப்பேன், நான் ஜெயிப்பேன். என் மேலுள்ள தேவ சித்தத்தை நான் நிறைவேற்றுவேன், நிறைவேற்றுவேன். என்னால் முடியும், என்னால் முடியும், என்னால் முடியும், என்னால் முடியும். அல்லேலூயா. இந்த திடம் ஒரு மனிதனுக்குள்ள வந்தாலே கர்த்தர் அவனை கையில் எடுத்துருவார். அல்லேலூயா. அதனை யோபு சொல்றார், அந்நிய கண்களால் அல்ல, என் கண்ணு பார்க்கணும். நான் அழுகிறத என் கண்ணு பார்க்கணும், என் கண்ணு பார்க்கணும். என் பிள்ளைக்கு நான் அம்மாவா இருக்கணும், கண்டவ பிள்ளைக்கு அல்ல அம்மாவா. அல்லேலூயா. எனக்கு அடியாளுக்கு தரணும், என் ஜெபத்தை கேட்டு எனக்கு தரணும். அப்ப நான் இன்னும் அது அன்னாள் சொல்லுது, தோத்திரம். ஆண்டவரே வந்து சொல்றார், அடுத்த வருஷம் நான் வரும்பொழுது உன் கையில குழந்தை இருக்கும். அந்த அம்மா சொல்லுது, காமெடியை பாருங்க. ஏன்னா அந்த அம்மாவுக்கு தம் மேல் உள்ள நம்பிக்கை என்ன செய்திருச்சு, போயிருச்சு. அப்ப அன்னாளிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட ஒரு முதல் பாடம் என்ன தெரியுமா? எதை விசுவாசிக்கிறியோ இல்லையோ, உங்களை விசுவாசிக்காம இருக்காதீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கைகளை அசைத்து சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரதர் நல்ல கவனிங்க. தன்னை விசுவாசிக்க தவறின எவரும் சரித்திரத்தில் இடம் பற்றினதே இல்லை. தன்னை விசுவாசிக்க தவறின எவரும் சரித்திரத்தில் நின்றதே இல்லை. ஆனால் தன்னை விசுவாசித்து செயல்பட்ட ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளும் தேவனை பிடித்து கொண்டு ஜெயத்திலே வளர்ந்து விட்டார்கள். இன்றைக்கு காலை பொழுதுல சொல்றேன், உங்க விசுவாசத்தை கான்பிடென்டா சொல்லுங்க. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு, எனக்கு பலன் உண்டு. அல்லேலூயா. தயவு செய்து நீங்க உங்களை பலகீனரா பார்க்காதீங்க. பிசாசு உங்களுக்குள்ள என்ன கொண்டு வருவான்னு தெரியுமா? உன்னால முடியாது, உன்னால முடியாது, உன்னால முடியாது. இதுதான் அவன் சொல்லுவான். நீ பாவி, நீ பாவி, நீ தகுதி இல்லை, நீ தகுதி இல்லை, நீ தகுதி இல்லை, நீ இதை செய்ய மாட்டா, நீ தோத்து போயிருவ, நீ தோத்து போயிருவ. இப்படியே தான் கொண்டு வருவான். ஆனா ஆண்டவர் யாரிடத்தில் ஆகிலும் அப்படி சொல்லவே மாட்டாரு. தோத்துறோம், நீ செய், நான் கிருபை தரேன், நீ செய். ஆண்டவர் சொல்லுவார், இப்படிதான் ஆண்டவர். உன்னால முடியும், உன்னால முடியும், நீ போ, நீ போ, நீ ஜெயித்து கொள்ளுவார், இப்படிதான் சொல்லுவார். அப்போ ஒரு இடத்துல தோல்வியின் மனப்பான்மை, தன்மேல் நம்பிக்கையற்ற மனப்பான்மை ஒரு மனிதனுக்குள்ள வருதுனாலே அந்த இடத்துல ஆண்டவர் அல்ல, முழுக்க முழுக்க பிசாசு தான் செயல்படுது. என்னால முடியாதுன்னு நான் சொல்றேன், நான் செய்ய மாட்டேன்னு நான் சொல்றேன், நான் தோத்து போயிருவேன் நான் சொல்றேன், இனி என்னால செயல்பட முடியாதுன்னு நான் சொல்றேன்னா முழுக்க முழுக்க நான் அல்ல, பிசாசு என் வாழ்க்கையில வெளிப்படுறான்னு நீங்க புரிஞ்சுக்கிடணும். அல்லேலூயா. ஆண்டவர் ஒரு நாள் ஒன்னால முடியாதுன்னு சொல்லவே மாட்டார். என் கிருபை போதும்னு தான் சொல்லுவேன். என் கிருபை உனக்கு போதும், என் கிருபை உனக்கு போதும், தைரியமா போ, நீ செய்வ. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. நான் சபைக்கு வித்தியாசமா சொல்லுவேன். நான் செய்வேங்கிறத விட நான் செய்யாம வேற எவன் செய்வான்? நான் செய்வேங்கிறது வேற இல்ல, நான் செய்யாம வேற எவன் செய்வான்? அபிஷேகம் பெற்ற நான் செய்யாம, கிருபை பெற்ற நான் செய்யாம, கர்த்தர் என் கூட இருக்கிறார், நான் செய்யாம வேற எவன் செய்ய போறான்? இன்னைக்கு காலை பொழுதுல உங்க மேல இருக்கிற உங்கள் நம்பிக்கை வலுவடையட்டும். அல்லேலூயா. பக்கத்துல கேப்பிட்டு சொல்லுங்க, விசுவாசத்துல வளருங்க. அல்லேலூயா. வளருங்க, வளருங்க, வளருங்க. முடியும், 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 முடியும். அல்லேலூயா. நம்ம அந்த வீட்டில் நிற்போம், அந்த வீட்டில் நம்ம நிற்போம். இந்த சத்துருவை நம்ம ஜெயிப்போம், இந்த சத்துருவை நம்ம ஜெயிப்போம். நம்ம கண்கள் அதிசயத்தை பார்க்கும், நம்ம சரீர மாற்றத்தை உணரும். நீங்க தான் அந்த இடத்துல ஜெயிப்பீங்க, நீங்க தான் அந்த இடத்துல ஜெயிப்பீங்க. அஸ்திபாரமிட்டவனுடைய கை பிரதிஷ்டையை பார்க்கும்.
ஒருத்த அஸ்திவாரம் போட்டு இன்னொருத்த நல்ல பிரதிஷ்டையை பார்க்கிறது. செருபாபேலின் கை அதை செய்தது, செருபாபேலின் கண்களே அதை பார்க்கும். கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். நான் நன்மைகளை காண்பேன். தைரியமா நம்பிக்கையோட சொல்லுங்க, நான் நன்மைகளை காண்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா, அல்லேலூயா, ஆமென். அப்ப அன்னாளிடத்தில் இருந்த விசுவாசம் எத்தகையது? அவர்கள் மேல் அவர்களுக்கு என்ன இருந்தது? விசுவாசம் இருந்துச்சு.